Hello everyone, good morning, good afternoon, good evening, wherever you guys are from. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோ ஸ்க்ரம் மாஸ்டர் வர்சஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் இதை தமிழில் பார்க்க போகிறோம் நம்ம CareersTalkல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுனன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகேன் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் தி டைம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் ஓப்பனிங் நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு அந்த இன்டர்வியூஸ் பர்செப்ஷனில் அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரம் மாஸ்டருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்குமான ரோல் டிஃபரன்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் வீடியோ ஃபார் யூ கைஸ் டு கிராக் யுவர் இன்டர்வியூ. Okay, so let's start the journey. This is Sindhuja Nagendran. If you guys are not aware about me, I am working as an agile coach in one of the organization in the UAE. Okay, so let's start up. ப்ராஜெக்ட் மேனேஜர் வர்சஸ் ஸ்க்ரம் மாஸ்டர். நான் இன்றைக்கி இந்த வீடியோவை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் எப்படியெல்லாம் உங்கள் ரோல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறபடி நான் இந்த பர்டிகுலர் வீடியோவை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோல் ஓரியன்டேஷன் அப்படின்ற பேராமீட்டரில் எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட் எண்டு டு எண்ட் என்டையர் ப்ராஜெக்ட் ஸ்கோப், டைம்லைன், பட்ஜெட் இது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ரிசோர்ஸ் அலோகேஷன் முன்னிட்டு எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரம் மாஸ்டர், அஜைல் கோச்சஸ் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரம் ப்ராசஸை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். help the team to block their challenges and the issues, and then agile principles அது அப்புறம் அவங்களும் இட்டரேட்டிவ் அந்த இன்க்ரிமெண்டல் டெலிவரியில் நம்ம அவங்களோட டெலிவரபிள்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நம்ம எண்டு டு எண்ட் டைம்லைன், பட்ஜெட் இதெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னா நம்மளோட ஸ்கோப் அந்த ஏரியாவில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அண்ட் ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா டெலிவரிங் த ப்ராஜெக்ட் வித்தின் ஸ்கோப் அண்ட் காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, ஸோ அவங்க அதில் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை வேல்யூ இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கும் முக்கியம் தான், வாட் எவர் ஐ சே ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். பட் நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்ஸ், அதாவது ஒரு வேல்யூவாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஹை வேல்யூவாகவும் குவாலிட்டியாகவும் கண்டினியூஸாக அந்த ப்ராசஸில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், மோர் தென் த அதர் பெர்ஸ்பெக்டிவ். மைண்ட் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ட்ரெடிஷ்னல் ஒரு ஹையரார்கியல் ஒரு ரிசல்ட் ட்ரிவன் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம ஒரு ஃபாஸ்டரிங் கொலாபரேஷன், டெசிஷன் மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் நான் பின்னாடி கவர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மோர் தென் டீம், ஃபர்ஸ்ட் டீம் தென் ஒன்லி அதர் திங். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டாப் டவுன் அப்ரோச்சில் வந்துட்டுருக்கும். இங்கே நம்மளோட டீமோட ப்ரிஃபரன்ஸ், டீம் எதை என்கரேஜ் பண்ணுறாங்க, எந்த ஒரு அப்ரோச்சஸை கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறது செல்ஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட்டை தான் நம்ம இந்த மைண்ட் செட்டில் கொண்டு வருவோம். பிளானிங் ஹாரிசான் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ்ட் ஆன் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளாக இது இருக்கும். பட் ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இட்டரேட்டிவ் அகெயின் இன்க்ரிமெண்டல் டெலிவரிங்காக இருக்கும். ஃபோக்கஸிங் ஸ்ப்ரிண்ட் கோல், ஒரு பர்டிகுலர் ஸ்ப்ரிண்ட் ஒரு 2 வீக்ஸாக இருக்கலாம், 3 வீக்ஸாக இருக்கலாம், ஒரு 1 வீக்காக இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணுவோம். இதுதான் ஷார்ட் டேர்ம். அத்தாரிட்டி லெவல் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிறவங்களுக்கு ஃபார்மல் அத்தாரிட்டி இருக்கும், அசைன் பண்ணி ஒரு டீமை கண்ட்ரோல் பண்ணுறது. நமக்கு ஆஸ் அ ஸ்க்ரம் மாஸ்டர் அண்ட் அஜைல் கோச் நமக்கு ஃபார்மல் அத்தாரிட்டிலாம் கிடையாது. நம்ம எப்போவுமே டீமுக்கான அவுட்கம்மை ஃபெசிலிட்டேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் குரூப்ஸ், ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸ் எடுத்தோம்னா பிஎம்பி பண்ணியிருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த ப்ராசஸ் குரூப்ஸ் இனிஷியேட்டிவ் பிளானிங், எக்ஸிக்யூஷன், மானிட்டரிங், கண்ட்ரோலிங், க்ளோசிங் இதெல்லாம் தான் ப்ராசஸ் குரூப்ஸாக இருக்கும். ஸ்க்ரம் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ரெட்ரோஸ்பெக்டிவ் இந்த மாதிரி ஒர்க்லாம் தான் நம்மளோட ப்ராசஸ் குரூப்பில் இன்வால்வ் பண்ணுவோம். டீம் டைனமிக்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ஸ்க்ரம் மாஸ்டர். ப்ராஜெக்ட் மேனேஜர் direct and manage team member to achieve project goals. As a Scrum Master, we act as a coach, fostering self-organizing teams and encouraging shared responsibility. ஸோ இதை தான் ஆஸ் அ ஸ்க்ரம் மாஸ்டராக நம்ம ஒரு கோச்சாக நம்ம இது பண்ணுவோம். செல்ஃப் ஆர்கனைசிங் அப்படிங்கிறது செல்ஃப் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அக்கௌண்டபிள் ஃபார் ஓவரால் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியருங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜரோடது. நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த அஜைல் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங். ஓகே, அதில் நம்மளோட டெலிவரபிள்ஸ் போகுதா, குவாலிட்டியாக இருக்கா, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கா, அண்ட் ஸ்க்ரம் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இதனால் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோமா, இதனால் கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கா, இதுதான் நம்மளோட அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். டீம் மொராலே அண்ட் டைனமிக்ஸை என்ஷூர் பண்ணுவோம். ஸோ ஹார்மோன் இஸ் அல்டிமேட் எய்ம், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது. அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா
ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் த்ரூ டீடைல் பிளான் அண்ட் ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ப்ராஜெக்ட் மேனேஜர் எடுப்பாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெரி டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் டீமுக்கும். ஏன்னா நம்மளோட டே டு டே லைஃப்லேயே சரி, நம்மளோட டே டு டே இதுலேயுமே வந்து இவங்க பார்ட்டிசிபேஷன் நிறையவே இருக்கும். அண்ட் தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா டிஃபைனிங் ப்ராஜெக்ட் கோல்ஸ், மேனேஜிங் ரிஸ்க், அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ணுவார். பட் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க facilitating the scrum ceremonies, helping the team to remove blockers. அங்கே ரிமூவிங் blockers இருக்கக்கூடாது, helping the team to removing blockers, promote agile mindset, அந்த ஒரு லேர்ன் அண்ட் க்ரோத் மைண்ட் செட், லேர்னிங் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டை வந்து நம்ம செட் பண்ணோம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அகெயின் அண்ட் அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் திஸ் டேர்ம். அண்ட் த ப்ராசஸ், கவர்னன்ஸ், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா. கவர்னன்ஸ் கூட நம்ம பார்க்க மாட்டோம். ப்ராசஸ் வந்து ஒரு அவுட்கம் ஓரியன்டாக இருக்கணும், அவுட்புட்டை தாண்டி. அட் த மீன் டைம் டீமுக்கான அந்த ரூம், அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்குறது, லைக் இன்னோவேஷன், ஆட்டோமேஷன்ஸ், எனேபிள்மெண்ட், ஹெல்பிங் த டீம் டு ஐடென்டிஃபை அண்ட் அன்லீஷ் தேர் பவர் அண்ட் பொட்டன்ஷியல், இதெல்லாம் வந்து நம்மளோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக ஒரு ஸ்க்ரம் மாஸ்டருக்கு இருக்கும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் பிளான்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸ்க்ரம் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும், எம்பவரிங் த டீம் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் டாஸ்க். ஓகேவா, நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டாக தான் இருப்போம். டீம் வில் டிசைட். அதை தான் வந்து டொயோட்டாலாம் சொல்லியிருப்பாங்க, டொயோட்டா திங்கிங் டிபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அந்த கேசன் அதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அந்த கான் சார்ட், பர்ட் சார்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட்ஸ், எம்பிபி, ரிஸ்க் ரெஜிஸ்டர்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து யூஸ்வலி வந்து அந்த டேஷ்போர்ட்ஸ் இருக்க பர்ன் டவுன் சார்ட், வெலாசிட்டிஸ், அண்ட் தென் கம்யூனிட்டி flow diagram to identify where the team is stuck and how we as a scrum master can help. இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம வந்து சொல்லலாம். லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஒரு டைரக்ட் லீடர்ஷிப் ஸ்டைலில் கொடுப்பாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல், சப்போர்ட்டிங் த டீம் ஃப்ரம் வித்தின், அதுதான் வந்து நம்மளோடது. பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் லைக் கேபிஐஸ் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா பட்ஜெட் அட்ஹரன்ஸ் இருக்கா, டைம்லைனில் இருக்கா, டெலிவரபிள் இருக்கா அப்படிங்கிறது. நம்மளோட கேபிஐஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா. ஸ்ப்ரிண்ட் கோல்ஸ் எப்படி இருக்குது, நம்ம கமிட்மெண்ட் ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது, டோரா மெட்ரிக்ஸை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், கஸ்டமர் ரிட்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அது போகும். அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபை, அசஸ் அண்ட் மிட்டிகேட் ரிஸ்க் சிஸ்டமேட்டிக்கலி. அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக போவாங்க. நம்ம ஆன் தி கோலை ரிஸ்க்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி மிட்டிகேட் பண்ணி ரெகுலர் ரிவ்யூ கொடுப்போம். ஏன்னா நமக்கு வந்து வெரி ஆஃபன் வி ஆர் பிளானிங், வெரி ஆஃபன் நமக்கு வந்து ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ நடக்கும், வெரி ஆஃபன் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங்ஸ் நடக்கும். ஸோ வி கேன் ஐடென்டிஃபை எங்கே வந்து ஒரு ரிஸ்க் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா வி ஆர் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் த கஸ்டமர் அஸ் வெல் அஸ் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ வி கேன் ஐடென்டிஃபை அண்ட் மிட்டிகேட் த ரிஸ்க் as soon as possible instead of doing this kind of risk management. Okay, so moving on to the next slide. ப்ராஜெக்ட் மேனேஜர் versus ஸ்க்ரம் மாஸ்டர் அடுத்த பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அடாப்டபிலிட்டி. ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க டீட்டெயில் பிளான் பார்ப்பாங்க. டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பர் சேஞ்ச் கண்ட்ரோல் போர்டுக்கு போய் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. பட் ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் டைனமிக்கலி. நம்ம டைனமிக்காக வந்து சேஞ்சுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எம்ப்ரேசிங் த அன்சர்டனிட்டி த்ரூ அஜைல் ப்ராக்டிசஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியல் ரெலவன்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராஜெக்ட் ஸ்டைல்ஸ்க்கு ஒர்க் ஆகும், லைக் கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங். பட் பேங்கிங் அப்படிங்கிறது என்னால் 100% அக்செப்ட் பண்ண முடியாது. 20% தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல், அதுவும் வந்து ஏன்ஷியன் பேங்க்ஸ் தான். பட் நவடேஸ் ஐ எம் பீங் பார்ட் ஆஃப் மெனி ஆஃப் த பேங்கிங் டொமைன்ஸ். நிறைய பேங்கிங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ரோலை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அழகாக பண்ணாங்க. என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அவங்க இனிஷியேட்டிவ் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனிங் வந்து அந்த யூசர் ஜேர்னி போட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இதெல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் ஒன். மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நம்ம சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே வந்து நம்மளால் இதை அடர் பண்ண முடியாது. பட் ஸ்க்ரம் அப்படிங்கிறது ப்ரிடாமினென்ட்லி நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் அசைசட் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேஸ் பண்ணி இதை பண்ணுறோம். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்லேயோ இன்னோவேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம நிறையவே ஸ்க்ரம்மை வந்து யூஸ் பண்ணுறோம். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ரிசால்வ்ஸ் கான்ஃப்ளிக்ட் த்ரூ அத்தாரிட்டி அண்ட் நெகோசியேஷன். ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாஸ்டரிங், பேசியே தான் நம்ம வந்து சரி பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்க்ரம்.
டீம் ஸ்கில் செட் ரெக்குவயர்மெண்ட் மல்டிடிசிப்ளினரி பட் டிப்பிக்கலி ஸ்பெஷலைஸ்ட் ரோல்ஸ் வித்தின் த ப்ராஜெக்டாக இருக்கும் இவங்களோட இது. நம்ம ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் வித் கலெக்டிவ் டெலிவரபிளாக தான் இருக்கும். கிராஸ் ஃபங்க்ஷனுங்கிறவங்க நிறையவே வந்து இதில் இருப்பாங்க. லேர்னிங் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது மே ப்ரையாரிட்டைஸ் எக்ஸிக்யூஷன் ஓவர் லேர்னிங். ஓகே, நம்ம வந்து கல்ச்சர் ஆஃப் கண்டினியூவஸ் லேர்னிங் அண்ட் அடாப்டேஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். நம்ம டீமுக்கு அதே தான் சொல்லிட்டு இருப்போம், நீங்கள் வந்து ஆன் த கோலை லேர்ன் பண்ணுங்கம்போ. தட்ஸ் வாட் வி ஆர் பிரிங்கிங் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். டெவலப்பர் இப்போ ஃப்ரண்ட் ஹெண்ட் இருக்காருன்னா அவர் ஃப்ரண்ட் ஹெண்ட் தான் பண்ணணுங்கிறதுல ஹீ கேன் பிக் அப் த ஒர்க் அண்ட் தென் டூ. தட்ஸ் வாட் ஆல்வேஸ் இன்டர்வியூ கொஸ்டின் வந்து செரி பிக்கிங்காக இருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஐட்டம் தான் பிக் பண்ணுவாங்க அப்படின்னா விஎஸ்எஸ் ஸ்க்ரம் மாஸ்டர் ஷுட் என்ஷூர் தட் வி நீட் டு ஆல்டர் த ஐட்டம்ஸ் அண்ட் வி நீட் டு ப்ரொவைட் த ஸ்பேஸ் அண்ட் த ரூம். திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஒர்க். ஓகே, and the next slide, project manager versus scrum master. Again, the parameter is cultural fit. This kind of cultural fit எங்கே வரும் அப்படின்னா ஹெவி ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஓகே, ரிஜிடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் ஹெவி ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட இதை வந்து எங்கே நம்மளோட கல்ச்சரல் ஃபிட் அப்படின்னா கொலாபரேட்டிவ் அண்ட் இன்னோவேஷன் ஓரியன்ட் என்வாயன்மெண்ட்ஸ் அடாப்டபிலிட்டிக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டொமைன்ஸில் அந்த மாதிரி கல்ச்சரல் ஃபிட்டில் நம்ம ஸ்க்ரம்மை வந்து பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் வர்சஸ் ப்ராடக்ட். ப்ரைமரிலி ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நம்மளோடதே வந்து இட்டரேட்டிவ் டெலிவரி ப்ராடக்ட் ஃபோக்கஸ்ட். அந்த ப்ராடக்டோட லைஃப் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ உங்களால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இஃப் யூ கம்பேர் தோஸ் திங்ஸ் இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். கொலாபரேஷன் ஸ்டைல், ஹையரார்கியல் கொலாபரேஷன் வித் ஃபார்மல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் கொலாபரேஷன், என்கரேஜிங் டீம் ஆட்டானமி அண்ட் கலெக்டிவ் ஓனர்ஷிப்ஸ் வந்து அங்கே இருக்கும். ப்ராசஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒர்க்ஸ் வித் அ டிஃபைன்ட் ப்ராசஸ் ஃப்ரேம்வொர்க் அண்ட் என்ஷூர் ஸ்ட்ரிக்ட் அடரன்ஸ். ஸ்க்ரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அலைன்ஸ் வித் அஜைல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ப்ரொமோட்டிங் த அடாப்டிவ் என்வான்மெண்ட். இதுதான் வந்து நம்ம இங்கே ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ ஐடியேஷன் ஃபேஸஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அலைன்ஸ் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு ஃபைனலைஸ் ப்ராஜெக்ட் ஸ்கோப் அண்ட் டெலிவரபிள்ஸ். நமக்கு தெரியும் ஃபார்மல் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் வாங்கி அவங்ககிட்ட சைன் ஆஃப் வாங்கி இதெல்லாம் பண்ணுவோம். பட் ஐடியேஷன் ஃபேஸ் இந்த ஸ்க்ரம் ஜேர்னி, இந்த அஜைல் ஜேர்னிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியேஷன் ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மேபி இதோட ஒரிஜினல் எசன்ஸ் வந்து அது தெரியுமா இருக்கும். நம்ம வந்து அழகாக இதை ஃபெசிலிட்டேட் பண்ணி ப்ராடக்ட் பேக்லாக க்ரியேட் பண்ணுவோம். கஸ்டமர் ஜேர்னி அண்ட் தி பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ வந்து இதில் நடக்கும் இப்படி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் தென் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் ப்ராஜெக்ட் பிளான்ஸை வந்து இவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸ்க்ரம் அப்படிங்கிற நம்ம ரோலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஆர் 1 வீக்குக்கான பிளானிங் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்பேஸை கொடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம்லைன் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் பிளான் அடரன்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன். இவங்க வந்து அந்த மைல்ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணணுன்னு இருப்பாங்க. நம்ம அந்த ஸ்ப்ரிண்ட் கோல் அச்சீவ் பண்ணி மார்க்கெட்டுக்கு என்ன நீடுங்கிறத பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே மூவ் ஆகிட்டு இருப்போம். நமக்கு வந்து மைல்ஸ்டோன்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு நம்மளும் வந்து பண்ணுவோம். பட் ஹேவிங் செட் தட் parallelly ஸ்ப்ரிண்ட் கோல்ஸை வச்சு அட்ஜஸ்டிங் டு சேஞ்ச். டெலிவரி அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா என்ஷூர் ப்ராஜெக்ட் மீட்ஸ் ப்ரீடிஃபைன் சக்ஸஸ் க்ரைட்டீரியா பிஃபோர் ரிலீஸ். ஆனால் டெலிவரிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்க்ரிமெண்டல் டெலிவரியை கொடுத்து இது பொட்டான்ஷியலி ஷிப்பபிள் இன்க்ரிமெண்ட்டாக இருக்குது. அதாவது நான் உடனே அதை யூஸ் பண்ண முடியுமா? இப்போ ஒரு கறி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னா அந்த கறி நான் உடனே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கா? அதுதான் வந்து நம்ம எப்போவுமே ஷிப்பபிள் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம் இதை பொறுத்த வரைக்கும். பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மேனேஜர்ஸ் பட்ஜெட், அலோகேட்ஸ் ஃபண்ட் அண்ட் என்ஷூர்ஸ் ஃபினான்ஷியல் ட்ராக்கிங் த்ரூ டூல்ஸ் லைக் ஏர்ன் வேல்யூ மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய இதில் பண்ணுவோம். நம்ம யூஸ்வலி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோவா நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். இது அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வர இடத்துல ஒரு சில இடத்துல இப்போ ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி இது மாறுது. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆஸ் எ டிபிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜர் எஸ் தே டூ ப்ரொக்யூர்மெண்ட் அந்த ரிசோர்ஸ் இதிலெல்லாம் போயிட்டு அவங்க வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம செல்ஃப் ஆர்கனைஸ் டீமுக்கு எம்பவர் பண்ணுறோம், எனேபிள் பண்ணுறோம். அட் த மீன் டைம் எஃபிஷியண்ட்டாக அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸில் நம்ம அந்த டிப்பிக்கல் காஸ்ட் ஷீட் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்க்ரம்மான ரோலுக்கு வராது. ஓகே, அண்ட் தென் மெட்ரிக்ஸ் அண்ட் கேபிஐ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இந்த லைட்டாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இவங்க வந்து காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸு, ஆன் டைம் டெலிவரி போகுதா, ஸ்கெடியூல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி தான் இவங்களோடது இருக்கும். ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர் அஜைல் மெட்ரிக்ஸ் லைக் வெலாசிட்டி, சைக்கிள் டைம், லீட் டைம், அகெயின் வந்து டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் லைக் கம்யூனிட்டி ஃப்ளோ டயக்ராம் அண்ட் வாட் எவர் த மெட்ரிக்ஸ் தே வாண்ட். அந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் வந்து தே ஆர் ஆல் யூஸிங். இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் ஃபீஸிபிலிட்டி,
studies and the business cases in the ideation phases. Scrum அப்படிங்கிறது encourage experimentation and innovation during iterations. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரம்மில் நம்ம எப்போவுமே வந்து பேக்லாக்லேயே பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டே இருப்போம். வேல்யூ டெலிவரி delivers value at the end of the life cycle. But ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் 2 weeks once, 3 weeks one நம்ம வேல்யூ ஆர் 1 week one either. ஓகே, சில இடத்துலலாம் வந்து பெர் டே எவ்ரிடே ரிலீசஸ்லாம் நடந்துட்டுருக்கு அஜைல் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங்கில். ஸோ வேல்யூ டெலிவரிங்கிறது எண்ட் ஆஃப் த ஈச் ஸ்ப்ரிண்ட்டை நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். அண்ட் தென் எஸ்கலேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் ஹையரார்க்கியல் எஸ்கலேஷன் பாத்வேஸ் ஃபார் இஷ்யூ ரெசல்யூஷன். இங்கே வந்து எஸ்கலேஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. நம்மளோட ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிற டேர்மே வந்து இட்ஸ் நாட் த ரைட் டேர்ம். ரிசால்வ்ஸ் இஷ்யூஸ் கொலாபரேட்டிவ்லி, அதுதான் வந்து எஸ்கலேட் வென் ஒன்லி நெசசரி, பட் தட் டு பாயிண்ட் நாட் 1% ஐ ஷுட் சே. அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார்மல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ப்ராசஸ், ட்ராக்ஸ் இம்பேக்ட்ஸ் ஆன் ஸ்கோப் அண்ட் டைம்லைன். பட் இங்கே வந்து நம்ம சேஞ்ச் எம்ப்ரேஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் கூடவே வாழ்கிறது தான் நம்மளோட இது. பிகாஸ் வி ஆர் ரெடி டு அடாப்ட், accept and adapt quickly. Okay, so moving on to the next slide. And RAID, ரிஸ்க் அசம்ஷன்ஸ் டிபெண்டன்சிஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு மெயின்டைன் டீட்டெயில் ரெய்ட் லாக்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ரொஆக்டிவாக முன்னாடியே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் நமக்கு வந்து ஆன் தி கோலை தான் வந்து நம்ம பண்ணுவோம். நம்மளுக்குமே அது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ரிஃபைன்மெண்ட் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு வாட் எவர் இட் இஸ், நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா டெவலப்பர்ஸும் நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் தெம் டு ரெகக்னைஸ் அண்ட் ஐடென்டிஃபை திஸ் திங்ஸ். ஓகே, ஏர்லி டிடெக்ஷன் பண்ணிடுவோம். நம்ம ஈஸியாக மிட்டிகேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் அதுலேயும் இருக்குது நமக்கு. ஸோ கவர்னன்ஸ் ரோல் அப்படின்னு எடுத்தோம்னா ரிப்போர்ட்ஸ் டு ஸ்டியரிங் கமிட்டிஸ் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் த்ரூ ஃபார்மல் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், கண்டக்ட் ஃபேஸஸ், கேட் ரிவ்யூ, இந்த மாதிரிலாம் நடக்கும். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரம் டீமுக்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு பயங்கர பிரிட்ஜிங்காக நம்ம வந்து ஒரு ஸ்க்ரம் மாஸ்டராக இருக்கவங்க, ஒரு அஜைல் கோச்சாக இருக்கவங்க இருப்போம். என்ஷோர் த டிரான்ஸ்பரன்சி, டீமில் என்ன நடக்குது, இதுதான் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இதனால் டெலிவரபிள் நடக்கலை, இதனால் நாங்கள் இவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், இதனால் இந்த மாதிரி மார்க்கெட் இம்பேக்ட் வரலாம், இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸை நம்ம வந்து இவங்களுக்கு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டே இருப்போம். கவர்னன்ஸ் ஓகே பேஸ்ட் ஆன் த ரியல் டைம் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, பாலிசிஸ் வச்சுருப்பாங்க, இதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க ப்ரொமோட் அடரன்ஸ் டு ஸ்க்ரம் பிரின்சிபல்ஸ் பட் ரிமைன்ஸ் ஃப்ளெக்சிபிள் டு டீம் ஸ்பெசிஃபிக் நீட்ஸுக்கு அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க ஸ்க்ரம் மாஸ்டருங்கிறவங்க. ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்தோம்னா ஜென்ரேட் ஃபார்மல் ரிப்போர்ட்ஸ் லைக் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் சம்மரிஸ் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க ஷேர் ப்ராக்ரஸ் இன்ஃபார்மலி யூஸிங் அஜைல் அண்ட் ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ மீட்டிங்கில் பார்த்தோன்னா கீ ஹைலைட்ஸ், கீ லோலைட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். ரெட்ரோ மீட்டிங்ஸில் வர ஃபீட்பேக்ஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பண்ணுவோம். சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் இஃப் யூ வாண்டட் டு டூ எனி திங், பிஎம்பி, பிரின்ஸ் 2, இதெல்லாம் வந்து இவங்களோடது. ஸ்க்ரம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பிஎஸ்எம், சேஃப். ஜென்ரலி ஐ டோன்ட் சஜஸ்ட் எனி ஒன் சிஎஸ்எம், இட்ஸ் அப் டு யூ கைஸ். சேஃப்மே வந்து உங்களுக்கு அது நீட் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் சேஃபில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா எடுங்க. அன்டில் அதர்வைஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி சிம்பிளி. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் மை ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் த சர்டிஃபிகேஷன் ஏரியா. மெயின்லி பிஎஸ்எம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் அபவுட் டு டூ ஐசிபி, ஏசிசி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்விட்ச் யுவர் ரோல் அஸ் அ ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ ஹியர் வித் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ஸ்க்ரம் மாஸ்டர் இன் வெரி டீட்டெயில் மேனர். ஆனால் இவ்வளோ பெரிய ஆன்சர் நீங்கள் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஷார்ட்கட் பண்ணி நம்ம ஷார்ட்டாக தான் நம்ம கொடுப்போம். பட் இது வந்து ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் யூ இன் another one wonderful video. Have a great day ahead. Thank you, Sunand.